வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி உன்னிடம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சீக்கிரமாகவே. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் ஆல் லென்சஸ் ஆர் மேடப் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ். இது நம்மளுக்கே தெரியும், அதாவது லென்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலாக இருக்கும். எனி ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வில் ஹாவ் அ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதாவது ஆப்டிக்கலி அப்படின்னும் போது நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆப்டிக்கல் லென்ஸ் எல்லாமே, அந்த டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் எல்லாமே ஒரு விதமான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடு தான் இருக்கும். ஓகே, ஸோ த லென்ஸ் ஃபார்முலா ரிலேட்ஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ லென்ஸ் வித் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ். ஸோ இந்த லென்ஸ் ஃபார்முலா எதை வந்து ரிலேட் பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஃபோக்கல் லென்த், அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தையும் எது கூட அப்படின்னு கேட்டால் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ். ஓகே, ஸோ ஃபார் அ மேக்கர் ஆஃப் எனி லென்ஸ், எந்த லென்ஸை மேக் பண்ணுறவங்களுக்கும் எதை பற்றின நாலேஜ் வேணும்? ரேடியோ ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் லென்ஸ் இஸ் ரெக்வயர்ட். ஓகே, அதாவது அந்த லென்ஸோட ரேடியோ ஆஃப் கர்வேச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. This clearly indicates the need for an equation relating the radii of curvature of the lens, the refractive index of the given material of the lens and required focal length of the lens. ஸோ ஒரு லென்ஸை வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் ரேடியோ ஆஃப் கர்வேச்சர் வேணும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேணும், ஃபோக்கல் லென்த் வேணும். ஸோ இது மூணுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா வந்து ஒரே ஒரு ஈக்குவேஷனில் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த 1/f அப்படின்றது, எஃப்ன்றது ஃபோக்கல் length is equal to mu minus 1 within bracketsல 1/r1 minus 1/r2. ஸோ இதில் இது ஒன்றொன்றுத்துக்கும் என்னென்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் வேர் mu is the refractive index of the மெட்டீரியல் ஆஃப் த லென்ஸ். மியூன்றது தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம், அந்த இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ R1 and R2 தான் ரேடியோ ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த டூ ஃபேஸஸ் ஆஃப் த லென்ஸ். எஃப் இஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு கேட்டால் இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கல் லென்த்து, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, தென் ரேடியோ ஆஃப் த கர்வேச்சர். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பவர் ஆஃப் அ லென்ஸ். ஸோ பவர் அப்படின்றது வந்து என்ன, அதோட சக்தி, அந்த லென்ஸோட எவ்வளோ அதுக்கு பவர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ when a ray of light falls on a lens மேலே ஒரு ரே ஆஃப் லைட் ஃபால் ஆகும்போது அதோட எபிலிட்டி, ஓகே, த எபிலிட்டி டு கன்வர்ஜ் ஆர் டைவர்ஜ் தீஸ் லைட் ரேஸ் டெபெண்ட்ஸ் ஆன் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். ஸோ எதில் வந்து டெபெண்ட் ஆகிருக்கு அதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து, அதாவது கன்வர்ஜ் ஆகுதா டைவர்ஜ் ஆகுதா அப்படின்ற எபிலிட்டி எதில் டெபெண்ட் ஆகிருக்குன்னா ஃபோக்கல் லென்த்தில் தான் டெபெண்ட் ஆகிருக்கு. Okay, so this ability of lens to converge or diverge is called its power. ஸோ கன்வெர்ஜ் பண்ணுற அந்த பவர், தென் டைவர்ஜ் பண்ணுற பவர், இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், பவர் அப்படின்னு சொல்கிறோம். கன்வெர்ஜ்னா கான்வெக்ஸ் லென்ஸ், டைவர்ஜ்னும் போது கான்கேவ் லென்ஸ். ஸோ த பவர் ஆஃப் அ லென்ஸ் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் த டிகிரி ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆர் டைவர்ஜன்ஸ் ஆஃப் லைட் ரேஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, டிகிரி வச்சு, ஓகேவா, டிகிரி ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆர் டைவர்ஜன்ஸ் ஆஃப் லைட் ரேஸ், அந்த டிகிரிலாம் ட்ரா பண்ணி காட்டியிருப்பாங்க. நீங்கள் லைக் நெட்டில் போட்டிங்க அப்படின்னா டைவர்ஜன்ஸ் ஆஃப் லைட் டிகிரி அப்படின்னு சொல்லி போடும்போது இப்போ நம்ம ப்ரொடெக்டர்லலாம் அந்த டிகிரி போடுறாங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நியூமரிக்கலி டிஃபைன்ட் ஆஸ், எப்படி நியூமரிக்கலாக டிஃபைன் பண்ணுறாங்க ஒரு ஈக்குவேஷன் மாதிரி அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் பவர் ஆஃப் அ லென்ஸ் இஸ் நியூமரிக்கலி டிஃபைன்ட் ஆஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். நம்மளுக்கு தெரியும் அதோட அந்த எபிலிட்டி, ஓகேவா, கன்வெர்ஜ் ஆகிறதுக்கு டைவர்ஜ் ஆகிறதுக்கு இருக்கிற எபிலிட்டி வந்து எதில் டிபெண்ட் ஆகிருக்கு, ஃபோக்கல் லென்த்தில். ஸோ அந்த பவர்ன்றது எதை சொல்கிறோம், அந்த டைவர்ஜ் ஆகிற கன்வெர்ஜ் ஆகிற அந்த எபிலிட்டியை தான் நம்ம பவர்னு சொல்கிறோம். அப்போ அந்த பவர் எதில் வந்து நம்மளுக்கு டிபெண்ட் ஆகிருக்கும், ஃபோக்கல் லென்த்தில். ஸோ power of lens is numerically defined as the reciprocal of its focal length. Okay, so next p is equal to 1f. p na power of a lens, 1/f னும் போது f ன்றது focal length. So SI unit of power of lens is diopter. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது யூஸ் ஆகும். அண்ட் தென் வந்து 1 மார்க்ஸில் கேட்பாங்க. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் டி, கேபிட்டல் டி. ஓகே, ஸோ இந்த சிம்பிள்ஸ் படிக்கும்போது கேர்ஃபுல்லாக படிங்க. சிம்பிள்ஸ் மாற்றி போட்டால் கூட நம்மளுக்கு மார்க்ஸ் ஸ்லோ ஆகும். இஃப் ஃபோக்கல் லென்த் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன், அதாவது மீட்டர் எம்மில் கொடுத்துருக்காங்க, தென் த பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டி. Okay, D means diopter. So 1 diopter is the power of a lens whose focal length is 1 meter.
ஃபோக்கல் லென்த் 1 மீட்டர் அப்படின்னா அந்த டயாப்டரோட அந்த பவர் ஆஃப் லென்ஸ் வந்து 1D இருக்கும். ஸோ 1D இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் பவர் மைனஸ் 1. ஏன் 1 மீட்டர் பவர் மைனஸ் 1 அப்படின்னா 1/m அப்படின்னு போடுவோம்ல, அதாவது 1 லைக் வந்து இப்போ ரெசிப்ரோக்கல்னும் போது அந்த பவரில் மேலே வரும்போது -1 வரும். ஓகே, ஸோ பை கன்வென்ஷன் த பவர் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் டேக்கன் ஆஸ் பாசிட்டிவ், வேரஸ் த பவர் ஆஃப் அ கான்கேவ் லென்ஸ் இஸ் டேக்கன் ஆஸ் நெகட்டிவ். வழக்கமாக வந்து நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு பாசிட்டிவ் யூஸ் பண்ணுவோம், பாசிட்டிவாக எடுத்துப்போம். பவர் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் வந்து நெகட்டிவாக எடுத்துப்போம். இதுவும் இம்பார்ட்டண்ட் உங்களோட சம்ஸில். ஓகே, ஸோ பாசிட்டிவ்னும் போது கான்வெக்ஸ் லென்ஸு, நெகட்டிவ்னும் போது கான்கேவ். ஸோ இங்கே நம்ம மோர் டு நோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், த லென்ஸ் ஃபார்முலா அந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா ஆர் அப்ளிகபிள் டு ஒன்லி தின் லென்சஸ். இது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். தின் லென்சஸ்க்கு மட்டும்தான் இந்த ரெண்டுமே அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் ஆஃப் திக் லென்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாலேயே சில மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் ரொம்ப ஈஸி, நம்மளே கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து என்னவாக இருக்கும், அதாவது மிடில் வந்து திக்காக இருக்கும், எட்ஜஸில் வந்து தின்னாக இருக்கும். ஓகேவா, அப்புறம் கன்வர்ஜிங் லென்ஸு அதே மாதிரி இது வந்து எப்போவுமே என்ன பண்ணும், ரியல் இமேஜ் தான் ஃபார்ம் பண்ணும். இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் ஹைப்பர் மெட்ரோபியா, தூரத்து பார்வை. இதுக்கு அப்படியே ஆப்போசிட், இது வந்து தின்னர் அட் த மிடில். ஓகேவா, தின்னர் இன் த மிடில் தேன் அட் த எட்ஜஸ். இட் இஸ் டைவர்ஜிங் லென்ஸ், நம்மளுக்கு தெரியும். இட் ப்ரொடியூசஸ் விர்ச்சுவல் இமேஜஸ் க்ரியேட் பண்ணும். இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் மயோபியா, அதாவது கிட்ட பார்வை. ஓகேவா, இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு வந்து ஷார்ட் கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் ஐயை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வந்து நான் உங்களுக்கு உடனே போடுறேன். பிகாஸ் வந்து ஆக்சுவலி மை ஒர்க் ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல, சாரி ஃபார் தட். பட் நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக வீடியோ கன்ஃபார்மாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுலேருந்து டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.